This is 10th standard, second unit numbers and sequences, exercise 2.1. Sixth sum, using division algorithm, Euclid division algorithm to find HCF. So third sum, algorithm na appa Euclid division lemma voda process. Okay, so appa lemma enna solludhu, A equal to BQ plus R. Okay, greatest number is A. So 10,224 equal to 9648. So இப்போ divide பண்ணணும் 10224 969648 ஆல் divide பண்ணணும் 1 time 9648 divide பண்ணலாம். So 14 இங்கே 6 வந்துரும், இங்கே 1 இருக்கும், அப்போ 7 ஆச்சு, அப்போ இங்கேயும் 1 இருக்கும், அப்போ இங்கே 5 ஆச்சு. கரெக்டா? So 1 time plus 576. ஓகே, ஸோ இப்போ 9, இப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் பிக்கர் நம்பரை ஏவா வச்சுக்கணும், இதை பியா வச்சுக்கணும். ஸோ அப்போ 9648 ஈக்குவல் டு 576. 9648 576 ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1 டைம் என்ன வருது, 576. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 8, அப்போ இங்கே 5 இருக்கும். 15னா திருப்பியும் அகெயின் 8 ஆச்சு, 8 இருக்கும், 3 ஆச்சு. கரெக்டா? தென் இது 6 டைம்ஸ் போடலாமா? 6 டைம்ஸ் போட்டால் 6 டைம்ஸ் போட்டால் என்ன வருது, 6 are 36, பேலன்ஸ் 3, 42, 45, பேலன்ஸ் 4, 34. ஓகே, தென் ரிமைண்டர் 2, 3, 4. okay, then 16 times, then plus 432. okay, then 576 இப்ப 432 ஆல divide பண்ணணும். 576 432 ஆல divide பண்றோம். 1 times 432, so 4 4 1, so 1 time plus 144. so 432 equal to 144. 432 144 ஆல divide பண்ணுங்க. 3 times போட்டு பாருங்க, லாஸ்ட் நம்பர் 4 இருக்கு இல்லையா? so 12 balance 1, 12 13 balance 1, so 4. okay, remainder 0 வந்துருச்சு. so 3 times plus 0, so 0 remainder வரும்போது இந்த equal சைனுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் என்ன, B, அதுதான் HCF. so HCF equal to 144. okay, then fourth sum பாருங்க. so இங்க 3 numbers கொடுத்துட்டாங்க, 84, 90 and 120. so first 2 numbers எடுத்துட்டு HCF find out பண்ணிட்டு அந்த HCF க்கும் third numberக்கும் find out பண்ண போறோம். so lemma என்ன சொல்லுது, A equal to BQ plus R. so இங்க இந்த ரெண்டு நம்பர் first எடுத்துக்கலாம். so 90 equal to 84 into எத்தனை தடவை வரும், 1 times. அப்ப 84 subtract பண்ணா 90ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், plus 6 இருக்குமா? then இப்ப 84 equal to 6 into 6 ஆல divide பண்றோம். 84 6 ஆல divide பண்ணுங்க. 1 time 6 balance 2, 24 வந்து 4 times 24. okay, so அப்ப இங்க 14 times plus என்ன இருக்கு, 0, remainder 0. 0 வரும்போது இந்த equal சைனுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் B, அதுதான் HCF. so அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு HCF என்ன வந்திருக்கு, 6 வந்திருக்கு. கரெக்டா? இந்த 6க்கும் 120க்கும் இப்ப HCF find out பண்ணணும். 6, 120. so அப்ப A equal to BQ plus R, அதே process continue பண்றோம். 120 equal to 6 into how many times, 20. 6 20s are 120 plus 0. so 0 remainder வந்துருச்சு. அப்ப இங்க equal சைனுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் HCF. so HCF equal to divisor தான் HCF. HCF equal to 6. okay, so இந்த 3 numbers க்கும் HCF என்ன, 6. that's all.